இந்த படத்தை பார்க்கலனா இழப்பு உங்களுக்கு தான். அவ்வளோ நல்லாவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ அவெஞ்சர்ஸ், திஸ் இஸ் மெஹுல். வெல்கம் டு மிஸ்டர் மார்வெல். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஆரம்பிக்கிறது நோவே ஹோம் நடந்ததுக்கப்புறம் பீட்டர் பார்க்கருடைய லைஃப் எப்படி இருக்குங்கிறது தான். அவரோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எவ்வளோ மெஸ்அப் ஆகிருக்குங்கிறத ஷோகேஸ் பண்ணுற ஒரு படம் தான் இது. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் படத்தில் அது கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சிஜிஐ சில இடங்களில் ரொம்ப பச்சையாகவே க்ரீன் ஸ்க்ரீன் தெரிஞ்சது. ஏன்னு தெரில, பல இடங்களில் நல்லா பண்ணியிருந்தும் சில இடங்களில் ஒழுங்காக பண்ணல. நெக்ஸ்ட்டு சோனியா அதாவது நீங்கள் ட்ரெய்லர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கள, அதுதான் 60% படமே. லிட்ரலி ட்ரெய்லரு ப்ரோமோஸ்லேயே பாதி படத்தை லீக் பண்ணிட்டானுங்க. ஹல்கை ரிவீல் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஜீன் கேவை ஆக்சுவலி ரிவீல் பண்ணியிருக்கலாம். இட் மே சவுண்ட் வியர்ட், லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸ்பைடர்மேன் படம்னா மார்வல் ஆடியன்ஸை தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸ் கூட்டமும் வரும். ஸோ இப்போ ஒரு நியூ கேரக்டர் ரிவீல்னா அது அவங்களுக்கு டெஃபினெட்லி புரிய வாய்ப்பில்லை. நிறைய பேருக்கு ஜீன் கிரே யாருன்னே தெரில. அதை விட அவளுக்கு சைக்கிக் பவர் இருக்கிறத கிராவிட்டி பவர்னு ஒருத்தங்க பேசிக்கிட்டாங்க தியேட்டரில். நான் ஆடி போயிட்டேன். அதை கடுத்து படம் முடிஞ்சதுக்கு அடுத்து சோஷியல் மீடியா பக்கம் தெரியாமல் போயிட்டேன். என்னன்னு தெரியலங்க, ஸ்பைடர்மேனு ஜீன் கிரே லவ் ரிலேட்டட்ஸா போட்டுன்னு இருந்தானுங்க. நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். டே யாரா நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. யூ ஹாவ் மீங்கிற அந்த ஒரே ஒரு டயலாகை ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். டு பி ஹானஸ்ட், அது நீங்கள் நினைக்கிற மாதிரி லவ்வுக்கான இது கிடையாது. இதுவே நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். பட் அகைன் எனக்கு அதை பார்த்து ஒரு மனசே கேட்கல. இத்தனைக்கும் படம் படி அவள் ஒரு டீனேஜர். ஸ்பைடர்மேன் பேரை கெடுக்கிறதே வேலையாக வச்சிருக்கானுங்க போல. பாசிட்டிவ் பக்கம் போகலாம். ஆக்டிங் தாறுமாறு தக்காளி சோறு. டாம் ஹாலண்ட் இவ்வளோ சூப்பராக ஆக்டிங் பண்ண முடியும்னு என் சொப்பனத்திலும் கண்டதில்லை. சாரி, டைரக்டர் சிறப்பான வேலையை பார்த்துருக்காரு. ஷாங்ஷி படத்தை டைரக்ட் பண்ண டெஸ்டின் டேனியல் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. செம்மையாக பண்ணியிருக்காங்க. டு பி ஹானஸ்ட், ஐ லைக் திஸ் ஒர்க். நிறைய இடத்துல அந்த வெப் ஸ்விங்கிங்கே அவ்வளோ ப்ராக்டிக்கலாக ஏதோ ஃபீல் ஆச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. கேமரா ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே பக்கா. ரைட்டிங் டிபார்ட்மெண்ட் அமேசிங் ஒர்க். ஐ மீன் சரியான வேலை பார்த்துருக்காங்கிறது பச்சையாக தெரிஞ்சது. பிகாஸ் படத்தில் எமோஷன் அருமையாக ஒர்க் ஆகிருக்கு. திஸ் இஸ் த மெச்சூர் எம்சியூ ஸ்பைடர்மேன் ஃபிலிம்னு தைரியமாக சொல்லலாம். மோர் ஆஃப் லைக், ஐயா இது பீட்டர் பார்க்கர் படம், ஆனால் 70% ஸ்பைடர்மேன் சூட்டில் தான் சுற்றுவார். புரியலை. அதாவது பீட்டருடைய பர்சனல் லைஃப்பில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் ஃபுல் டைம் ஸ்பைடர்மேனாக ஒர்க் பண்ணுறது தான் இந்த படமே. அதனால தான் அவ்வளோ ரிலக்டண்ட்டாக இருக்கிறதுனால தான் அவருக்கு அந்த மியூட்டேஷனே ஸ்டார்ட் ஆகுது அவருடைய பாடியில். சம்டைம்ஸ் இது நிறைய பேர் பிடிக்காம கூட போகலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஜென்ரல் ஆடியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் படம் எப்படி இருக்கும், ஆக்ஷன் அப்படியே ஆக்ஷன் அட்வென்ச்சராக சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போகலாம். பட் இது அப்படிப்பட்ட படம் கிடையாது. தெலுங்கு ஆடியன்ஸ் ஐட்டம் சாங்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க போல. ஏன்னாப்பா இப்படி சொல்கிற, அப்போ ஸ்டண்ட்லாம் பெருசாக இருக்காத படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் டேனியல் ஒரு பெரிய வேலையை பார்த்துருக்காரு. ஸ்டண்ட்டே படத்தில் 3 தான் இருக்கும். இன்ட்ரோவில் 1, அப்புறம் மிட்ல 1, அப்புறம் கிளைமேக்ஸ்னு சொல்லி 3மே செம்மையாக இருந்துச்சு. அல்டி தரம் சரியான தரம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஜாக்கி சான் டீமு ஆக்சுவலி ஸ்டண்ட் டீமு பிரிச்சுட்டாங்க. ஸ்டண்ட்லாம் பயங்கரம் எல்லாமே என்ன வேணாலும் சொல்லலாம். இருக்கிற எல்லா பாசிட்டிவ் அப்ஜெக்டிவுமே ஸ்டண்ட் டீமுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து காமெடி. எது காமெடியா? ஸ்பைடர்மேன் படத்துலையா? உண்மையாவா? அப்படியா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கே ஷாக்கான எப்படி அந்த காமெடி பண்ண கமெடியன் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் ஆழி போயிடுவீங்க. வேற யாரும் இல்லை, நம்ம பனிஷர் தான். எது பனிஷரு காமெடி பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. என்னங்க எனக்கெல்லாம் ஷாக்குங்க. ஏண்டா டே எம்எல்ஏடா அவர் இருக்கட்டும்டா. அந்த மாதிரி சூப்பராக காமெடி பண்ணாரு. எனக்கு அந்த பாண்டிங்கே நல்லா இருந்தது. படத்தில் பார்த்தீங்கன்னா பனிஷர் அண்ட் ஸ்பைடர்மேன் பாண்டிங் ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதுவும் அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி வேணாம் ஸ்பாயில் பண்ண விரும்பல, பட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக படம் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு பல இடங்களில் என்னைய பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. திஸ் ஃபிலிம் இஸ் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எனக்கு அந்த டிரான்சிஷன் ஃபேஸில் இவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஐ மீன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியாக இருக்கும், நமக்கு லைஃபே ஃபேண்டசி மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் முதல் 3 படங்களுமே இவருக்கு எது ஹோம் கம்மிங், ஃபார் ஃப்ரம் ஹோம், நோ வே ஹோம். தென் கம்ஸ் பிராண்ட் நியூ டே விச் ஷோஸ் த ரியாலிட்டி ஆஃப் பீட்டர் பார்க்கர். ஐ மீன் எல்லாருக்குமே ஸ்பைடர்மேனாக இருக்க தான் பிடிக்கும், பீட்டர் பார்க்கராக இருக்க பிடிக்காது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பீட்டர் பார்க்கராக தான் இருக்கோம் வித்தவுட் பவர்ஸ். ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்களா? பார்த்துருந்தா உங்களுக்கு எப்படி தோணுச்சு படம்? பிடிச்சதா பிடிக்கலையாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவெஞ்சர்ஸ். See you in the next one. Cheers. Papa